ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தில் ஆணி மாத ராசி பலன்கள் அப்படின்ற தலைப்பில் உங்களுடன் இணைந்திருப்பது ஜோதிடர் மீனாட்சி முருகன். 15/6/2024 16/7/2024 வரைக்கும் ஆணி மாதம் 32 நாட்களில் மேச ராசி நேயர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நம்ம அனுபவிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களுக்கு இப்போ செவ்வாய், சந்திரனோட செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்துல குரு, தனம் ஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் குதூகலமாக 2ஆம் இடத்துல குரு சூரியனோட நட்சத்திரத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். முயற்சி ஸ்தானம், சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், 6ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சனி ஆட்சி, 12ல் ராகு. இப்போ இது ஆண்டுகோள்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகு 12ல் இருக்கிற அயன சயன சுகம் விரயஸ்தானம் இல்லையா, அங்கே ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்துல கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். இது ஆண்டுகோள்கள், இது மாறப்போவதில்லை. சரிங்களா? அப்போ 2ஆம் இடத்துல குருவா தனஸ்தானம் ஒரு வழியில் பணத்தை அனுபவிச்சிட்டோம் இல்லையா. இப்போ 11ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் பார்வையாக சனி சந்திரனை பார்த்து கொஞ்சம் முன்ன பின்ன இந்த பலன்கள் மாறி நடந்திருக்கு. குடும்பத்தில் கொஞ்சம் சண்டையாக அப்புறம் கொஞ்சம் பணம் வரவா அதில் கொஞ்சம் கொடுக்கறதுல முன்ன பின்னாகி ஒரு வீடு வித்த பணம், ஏதாவது ஒரு கடன், ஏதோ ஒரு வழியில் எக்கனாமிக்லாம் நம்ம கொஞ்சம் பின்னோக்கி இருந்தோம் இல்லையா. இப்போ 19/6 சனி வக்ர கதி அடைகிறார். வக்ர கதி அடைஞ்சு 12ஆம் பார்வையா, அதாவது 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறார். ராகுவோட பார்க்குறார். ராகுவோட நட்சத்திரத்தில் தான் அவர் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ராகுவை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அது உங்களுக்கு மேசராசிக்கு 12ஆம் இடமா வரும். உங்களுடைய 4ஆம் இடத்தை இவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் இடத்தை உங்களுடைய, அதாவது மேச ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை 10ஆம் பார்வையா சனி பகவான் பார்க்க போறாரு. இது எப்படி அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா சனி வக்ரம் அடைகிறார். 19/6 வக்ர 4.5 மாதம் வக்ரகதி அடைகிறார். அப்போ ஆணி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து செகண்ட் ஆஃப் ஒரு சனி பகவானால் உங்களுக்கு ஒரு சில மாறுதல் நடைபெறும். தொழில் வழி மேன்மைகள் ஏற்படும். இடம் விட்டு இடம் மாறுறது, குடும்ப தலைவர்களுக்கு பணிச்சுமை, கடன் சுமை கூடுவது, குடும்ப தலைவிகளுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இது. 12ஆம் இடத்தை, அதாவது ராகுவுடைய சாரத்தில் தான் இருக்காரு. ஆனால் ராகுவை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இப்போ 4ஆம் இடம் உங்களுக்கு சுகஸ்தானம் இல்லையா. அப்போ 4ஆம் இடத்தை இவர் பார்க்குறாரு. எப்போ அதாவது 7ஆம் இடத்தை, அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. துலாம் ராசிக்குருக்கு 7ஆம் இடம் இல்லையா, அந்த இடத்த 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சனி பார்வை பொல்லாதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வக்ரகதி அடைந்து இந்த சனி பகவானால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஞாபகம் உஷாராக இருக்கும். அடுத்தது 2ல் குரு இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் வர வழிகள் ஒரு பக்கம் இருக்கும், தனஸ்தானங்கள் ஒரு பக்கம் இருக்கும், குடும்பத்தில் குதூகலங்கள் இருக்கும், பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். இந்த புதாத்தி ஆகும் சூரியனும் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அங்கே சுக்கிரன் கூட இருக்கிறார். 2க்குரியவன் 3ஆம் இடத்துல போய் புதன் ஆட்சி பெற்ற புதனோட சூரியன் புதன் சேர்க்கை. இந்த சூரியன் இந்த ஆணி மாதம் முழுதும் அங்கே தான் இருப்பார். புதன் பகவான் என்ன பண்ணுறாருனாக்க 26/6, அதாவது 26ஆம் தேதி 6ஆவது மாதம் இல்லையா, அது வரைக்குமே என்ன பண்ணுறாரு, அவர் 3ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்புறம் தான் அவர் கடகத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த புதன் சனியை பார்க்க போகிறார். எப்படி சனி 7ஆம் பார்வையாக புதனை பார்ப்பார். ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வீடு கதவை தட்டும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா தசாபுத்தி நல்லா இருந்தால் இது வெளிநாடு வாய்ப்புகள், நான் ஒரு ப்ரொஜெக்ட் விஷயமாக வெளிநாடு செல்ல உள்ளேன் அப்படின்னா அந்த ஜாக்பாட் உங்கள் இந்த மேசராசிக்கு தான். அப்போ 26ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் உண்டு. ஏன்னா புதன் பேச்சு ஆகிறார். சரி, சுக்கிரன் எப்போ பேச்சு ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் 6/7/2006 லாஸ்ட்டில் மந்த் எண்டில் தான் என்ன பண்ணுறாரு, அதாவது ஆணி மாதத்தில் 23ஆம் தேதிக்கு தான் அவர் டிரான்சிட் ஆகிறார். அப்போ அந்த புதன் சுக்கிரன் இந்த சனி பார்வை இருக்கும்போது வண்டி வாகனங்களில் உஷாராக இருக்கணும். நான் வண்டியை மாற்றிக்கணும். அதாவது நான் வண்டி கொஞ்ச நாள் ஓட்டாமல் இருக்கிறேன். சரி, ஓட்டாமல் இருக்கலாம். வண்டியில் பெண்கள் மெயினாக குடும்ப பெண்கள், வேலைக்கு செல்கின்ற பெண்கள் உஷாராக இருக்கணும். இந்த வண்டி வாகனத்தில் 26ஆம் தேதி, அதாவது 6/7/2024 சனியினுடைய பார்வைக்கு சுக்கிரன் வராது. ஸோ அசிங்க அவமானங்கள்லாம் வர்றது, வாகன கடன், ஒரு சின்ன கடனுக்கோசரம் பெரிய மின்னல்களை பெரிய இடியை சந்திக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் சனி சுக்கிரன் சேர்க்கை ஆணி மாதம் 23ஆம் தேதி ஒரு இங்கிலீஷில் சொல்ல போனால் 6/7/2024 மேலே ஒரு
அதாவது மந்த் எண்ட்லன்னு சொல்லலாம், அதாவது ஆணி மாத எண்டில் இந்த மாதிரியான பலன்களை நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டியது வரும். 6ல் கேது இருந்து இப்போ அந்த குரு வந்து 2ஆம் பார்வை கேதை பார்க்குறாரு இல்லையா, அப்போ நமக்கு வர வேண்டிய பணம் ஒரு டாப் அப் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலாக நமக்கு என்ன வருமோ அது கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்போ அந்த சனி பார்வை வந்து சனி வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறது, குருவும் சனியும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ செகண்ட் மேடு கண்டிப்பாக நடந்துடும். 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு 2வது திருமணத்திற்காக யாரெல்லாம் மேசராசி நேயர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கெல்லாம் சனி பகவானும் குரு பகவானும் ஒரு சேர இந்த துலாமை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பான காலகட்டமாக இது இந்த மேசராசி நேயர்களுக்கு அமையப்போகுது. இந்த 19/6/2000 சனி வக்ர பயிற்சி அடைகிறாரு 2024. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த 19ஆம் தேதி வரைக்குமே வந்து ஒரு நிறைய விஷயங்களை வந்து தள்ளி கூட வச்சு பேசலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களை தள்ளி வச்சு பேசலாம். இந்த சனி வந்து ராகுவை பார்க்குறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு அல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சந்திரனோட செவ்வாய், அப்புறம் குரு 2ஆம் இடத்துல குரு, 3ல் சூரியன் புதன் சுக்கிரன், 6ல் கேது, 11ல் சனி ஆட்சியாகி 19ஆம் தேதி மேலே வக்ர போய் அடையிறது. இந்த சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, இந்த செவ்வாய் பயிற்சி, இந்த மாதிரி முக்கூட்டு கிரகங்கள் பயிற்சி அடையும் போது இந்த மாத பலன்களில் பணம் கொடுக்கல் வாங்குறது, தன்னுடைய குழந்தைகள் படிப்பிற்காக கடன் வாங்குற அமைப்பு, குழந்தைகள் நல்ல இடத்துல சேர்றது, சூரியனும் புதனும் அவங்க சேர்ந்து புதாத்தி யோகம் நிபுணத்துவ யோகத்தில் இருந்து நீங்கள் உங்களோட நல்ல தசாபுத்தி இருந்தால் உங்களுக்கு வீட்டுக்கு கூட நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு சூரிய மகாதிசையில் புதன் புத்தியோ இல்லை புதன் மகாதிசையில் சூரிய புத்தியோ ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பான காலகட்டங்கள் இருக்குது. சனி வக்ர பயிற்சி அடைஞ்சு 19ஆம் தேதிக்கு மேலே அந்த புதன் பகவானும் பயிற்சி அடைய போகிறாரு. ஸோ அந்த சனி புதன் பார்வையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் வந்து வெளியிட வாசம் போகிறேன், நான் வீட்டை சேஞ்ச் பண்ணுறேன், நான் வந்து வேலையை சேஞ்ச் பண்ணுறேன், நான் வந்து பேங்க்கில் இருக்கிற பேங்க் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு வேலையை வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வேறு வேலைக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அமைப்பான காலகட்டமாக இந்த ஆணி மாதத்தில் ஒரு மென்மேல் வாழ்க்கையில் ஒரு புடிமனம், வாழ்க்கையில் ஒரு தேவை, வாழ்க்கையில் ஒரு முக்கியம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சனி ராகுனுடைய சேர்க்கை, இந்த சனி சுக்கிரனுடைய காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மையான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் குரோதி வருடத்தில் ஆணி மாதத்தில் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு உண்டு. சகோதர வழி உறவுகளில் விரிசல்கள் ஏற்படும், உஷாராக பார்த்துங்க. வண்டி வாகனத்தில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உஷாராக இருக்கணும். மாணவ செல்வங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். சூரியன் புதன் சேர்க்கை, உங்களுக்கு வேண்டிய பாடத்திட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கல கவுன்சிலிங் போகிற விஷயங்கள்லாம் வந்து மேசராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதாக இந்த சக மாணவர்களுடைய அவர்கள் தேர்ந்தெடுத்த படிப்பு எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதை விட்டு எனக்கு கிடைத்ததை கொண்டு படித்தா நல்லா சூப்பராக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் உங்களுக்கு கொண்டு வரும். படிப்பிற்காக இருக்கின்ற இந்த மேசராசி மாணவ செல்வங்கள் ஒரு நல்ல ஒரு அற்புதமான இடத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா புதன் சூரியன் சேர்க்கை புதாத்தி யோகத்தை தருது, சுக்கிரன் சேர்க்கை இன்னும் ஒரு நல்ல ஒரு இடத்தை தருது. உங்களுக்கு 2க்கு 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதனத்தினால உங்களுக்கு வந்து பண வரவுகள் தட்டுப்பாடு இல்லாமல் இந்த மாதம் பூரா வர இந்த ஆணி மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. இந்த வக்ர சனியால் மேசராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தர போகிறாரு. ஏன்னா அந்த சனி ராகுனுடைய சேர்க்கை வந்து இடம் விட்டு இடம் போகிறது, அப்புறம் வந்து இடம் விட்டு இடம் போகிறது, வேலையை விட்டு ஒரு வேலை இன்னொரு வேலைக்கு ஜம்பாக வருது, இந்த தொழில் விஷயமாக நிறையா கடன்களை பணம் முதலீடுகளை திரட்டுவது, இந்த மாதிரி பணம் விஷயங்கள்லாம் வந்து மேசராசினியர்களுக்கு வந்து சிறப்பாக நடைபெறும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா 6ல் கேது இருக்கிறது. அந்த குரு கேது வந்து என்ன பண்ணோம், அந்த 5ஆம் பார்வை கேது பகவானை பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாள் கடன், நீண்ட நாள் வரவு, இதுக்கு முன்னால் விட்டிருந்த கடன், இந்த கோர்ட்டு கேஸு கச்சேரிலாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ அதனால் அந்த மேசராசினியர்கள் ஆணி மாதத்தில் 19ஆம் தேதிக்கு மேலே சனியினுடைய வக்ர பார்வையில் 3 இடங்களை சஞ்சரிப்பதனால சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல புதன் வராரு. அப்போ அந்த சனி புதன் பார்வையும் சனி சுக்கிரன் பார்வையும் உங்களுக்கு இந்த மாதங்களில் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் மேசராசி நேயர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதாவது உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் வேண்டிய படிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அடுத்தபடியாக குடும்ப தலைவிகள் வந்து நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்கள் வீட்டுக்கு அழகு சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இந்த ஆணி மாதத்தில். உங்களுக்கு அதாவது வேலை ப்ளஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் 2 வேலையும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தசாபத்தியை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து ஏர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துல ரிவேர்ஸில் வந்து அதோடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி சுக்கிரன் புதன் பார்வை
அடுத்தபடி 7ஆம் இடத்தை பார்க்குறது என்னென்னா நாள்பட்ட திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள் தடை இல்லாமல் நடப்பது, செகண்ட் மேரேஜ் நடப்பது, மாணவ செல்வங்கள், இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது எல்லாமே சிறந்த பலன்களாக இந்த குரோதி வருடத்தில் ஆனி மாதத்தில் இந்த மேசராசி நேயர்களுக்கு அற்புதமான காலகட்டம் என்று கூறி, இந்த குரோதி வருடத்தில் ஆனி மாதத்தில் மாணவ செல்வங்கள் நிதர்சனம் இருந்து நல்ல படிப்பை தேர்ந்தெடுத்து வாழ்க வளமுடன் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.